ஹாய் வெல்கம் டு ஸ்னிக் சேவியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இந்த Birkenstock தான் வாக் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி வாக் பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்னிக் சேவியர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்வேர் ஷூஸை பற்றின கண்டென்ட்லாம் நான் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருப்பேன். தென் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி க்ளூ ஸ்டிக்கிங் ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷூஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுங்க. ஸ்லிப்பராக இருந்தாலும் சரி, ஷூஸாக இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற டர்ட்டு அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரிப்பரேஷன். நம்ம க்ளூ அப்ளை பண்ண போகிற சர்ஃபேஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அதில் இருக்கிற ஓல்டு க்ளூவெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு அசிட்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருக்குது. அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஓல்டு க்ளூவெல்லாம் லூஸ் ஆயிரும். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா சாண்டிங். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். லூஸான க்ளூஸை வந்துட்டு நம்ம சாண்ட் பேப்பரோ இல்லை இந்த மாதிரி ரோட்டரி டூலோ வச்சு நம்ம சாண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஓல்டு க்ளூவெல்லாம் ரிமூவ் ஆகி சர்ஃபேஸ் நல்லா ரஃபாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கிற ஸ்டிக்கிங் ஒர்க்கெல்லாம் பண்ண முடியாது. பண்ணாலும் ப்ராப்பரான பாண்டிங் இருக்காது. ஸோ தேர்ட் ஸ்டெப் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணுறது. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சாண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் க்ளூ அப்ளை பண்ணுங்கள். ஸோ க்ளூ அப்ளை பண்ணுறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு என்ன க்ளூ யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபெஃபிபான் SR998 அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ இருக்குது. ஸோ இந்த க்ளூவை வந்துட்டு நீங்கள் அதிகமாக இந்த கார்னர்ஸ்லலாம் இதை அப்ளை பண்ணாமல் உள்ளார மிட் ஏரியாலலாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்ல பாண்டிங் இருக்கும். ஸோ கார்னர்ஸில் லைட்டாக ஒரு தின் கோட் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். டேமேஜ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா 2 கோட்ஸ் அப்ளை பண்ணி ஹீட் செட் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுங்க. செட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு 24 hours நல்லா விட்டுருங்க. ஸோ பாண்டிங் நல்லாயிரும், க்ளூஸும் நல்லா ட்ரை ஆயிரும். 24 hours கழித்து நம்ம வந்துட்டு சீலிங் அப்ளை பண்ணணும். நீங்கள் உங்களோட ப்ரெஷர், நீங்கள் என்ன ப்ரெஷர் கொடுத்துருந்தாலும் சரி, என்ன மாதிரி கிளிப் யூஸ் பண்ணியிருந்தாலும் அந்த கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஸ்டிக் ஆகிருக்காது. அதுக்கு நீங்கள் 2 க்ளூ யூஸ் பண்ணலாம். ஒன்று ஷூகோ, இன்னொன்று ஷூ ஃபிக்ஸ். ஸோ இந்த ரெண்டில் எந்த க்ளூ வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த 2 க்ளூவுமே யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் ஏன்னா எக்ஸ்ட்ரா பாண்டிங்காக. ஸோ இது ரெண்டுமே டிரான்ஸ்பரண்ட்டான க்ளூ. ஸோ அதனால் க்ளூ எக்ஸ்போஸ் ஆனாலுமே அந்த ஒரு க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்வர்டான லுக் வராது. அட் த சேம் டைம் நீங்கள் இந்த க்ளூ அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சீலிங்கில் நல்ல ஒரு ஸ்ட்ராங் இருக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால் இந்த 2 க்ளூவையும் நான் சீலிங்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ப்ராப்பராக ஸ்டிக் ஆகலையோ அந்த இடத்துலலாம் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு 4 hours 3 hours விட்டிங்க அப்படின்னா நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு துணியை வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு தொடச்சிருங்க. க்ளூ எக்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா அசிட்டோன் வச்சு அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா த Birkenstock இஸ் ரெடி டு வியர். ஸோ அவ்வளோதான், ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இந்த Birkenstock நம்மக்கிட்ட வரும்போது என்ன கண்டிஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போது என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களோட ஷூஸ், உங்களோட Birkenstock இல்லை ஸ்லிப்பர் எதுனாலும் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஃபைனலாக கொடுக்குற அந்த சீலிங் தான் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பாண்டிங்கை கொடுக்கும். பிகாஸ் ஏன்னா ஸ்லிப்பர்ஸ் ஆகட்டும் சரி, ஷூஸ் ஆகட்டும் சரி, ஃபர்ஸ்ட் எப்போயுமே ரிலீஸ் ஆகிறது எட்ஜஸாக தான் இருக்கும். ஸோ சீலிங் அப்படிங்கிறது கம்பல்சரி கொடுக்கணும். மைன்யூட் ரிலீஸாக இருந்தால் நீங்கள் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இவ்வளோ மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட ஷூஸ்லேயோ இல்லை ஸ்லிப்பர்ஸ்லேயோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ தென் வாட் அபவுட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் சர்ஃபேஸில் க்ளீன் பண்ணுறதோ இல்லை டிப் பண்ணி நடக்கிறதோ செட் ஆகாது. திரும்ப வந்துட்டு க்ளூ ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதனால் வாட்டர் சர்ஃபேஸை அவாய்ட் பண்ணிடணும். நம்ம யூஸ் பண்ணிக்கிற க்ளூஸ் எல்லாமே ஃப்ளெக்சிபிளோட தான். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் அவ்வளோ சீக்கிரம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீஸ்டோரேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காமல் ஸ்னிக் சேவியர் சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான், பை.